இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா மாறிடுச்சு. டைவர்ஸ் ஆகலைன்னா தான் நம்ம வித்தியாசமாக பார்க்கணும் தம்பி இன்னைக்கு. அப்படியா? அது வேற இருக்கா? ஒன்றும் இல்லை, 2 3 இருந்துச்சுன்னா நார்மல். இப்போது என்னென்னா வெல் எஜுகேட்டட் பீப்புள் இது என்னென்னு அவங்ககிட்ட அப்புறம் கேட்குறீங்க, ஏமா இவ்வளோ அர்ஜென்ட் பண்ணிங்கன்னா, என் பொண்ணு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க, அந்த பையனை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேங்குது, இல்லைன்னா நான் ஏதாவது பண்ணிக்குவேங்குது. இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த பணம் தான் மெயினாக ஆகுது. இன்னொன்று நான் எந்த நேரம் வேணாலும் வெளியே போவேன், எங்கே வேணாலும் போவேன், நான் பப்புக்கு போவேன், பாருக்கு போவேன், இதெல்லாம் தான் மெயின் கம்ப்ளைண்ட்ஸ். அதை அவர் கொஸ்டின் பண்ணுறாருங்க. ஆமாம், கொஸ்டின் பண்ணக்கூடாதுங்கிறது பெண்களுடைய வாதமாகவும் இருக்குது. நான் எங்கே வேணால் போவேன் வருவேன், என்னை ஏன் சந்தேகப்படுறான். நிறைய கேசஸில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் தான் அப்ளை பண்ணுவாங்க. மியூச்சுவல் முடிய போகிற நேரத்தில் நான் சேர்ந்து வாழ்கிறேன்னு வந்துடுவாங்க. ஸோ அதனால் இந்த மியூச்சுவல் கொடுக்குறேன்னு சொல்கிறத நம்பி கோர்ட்டில் டிவோர்ஸ் ஏதாவது 10 நாளில் கொடுத்துருவாங்க, 1 மாதத்தில் கொடுத்துருவாங்கன்றத சொல்லி எல்லாம் நீங்கள் வரனை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. டிவோர்ஸ் ஆகலை அப்படின்னா பேப்பர் கையில் வந்தால் மட்டும்தான், கோர்ட் பேப்பர் டிவோர்ஸ் பேப்பர் கையில் வந்தால் மட்டும்தான் டிவோர்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அது இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய இன்றைக்கி இவங்க ஈக்குவல்னு சொல்லிட்டு பையனுடைய பேங்க் பேலன்ஸ் ஷீட் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியணுன்றாங்க. அப்போ அதே இவங்களும் கொடுக்கணும்ல. நம்ம பெண்கள் முன்னேறணுங்கிறதுக்காக பெண்ணியம் பேச ஆரம்பித்தோம். இப்போ என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அது பெண்ணியத்துக்கு உகந்த ஒரு சப்ஜெக்டாக என்னன்னு கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி ஆண்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதை பெண்கள் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கவர் ஸ்டோரி நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ரிகர்சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் மாலதி மேம் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம் தம்பி. இன்னைக்கு குதூகலமாக இருக்கீங்க? இல்லை மேடம், இப்போ சமீப காலமாக இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா மாறிடுச்சு. டைவர்ஸ் ஆகலைன்னா தான் நம்ம வித்தியாசமாக பார்க்கணும் தம்பி இன்னைக்கு. அப்படியா? அது வேற இருக்கா? ஒன்றும் இல்லை, 2 3 இருந்துச்சுன்னா நார்மல். அப்படி ஆயிடுச்சு. இல்லை மேடம், இதுக்கு நான் விளக்கம் கேட்கறத விட நீங்கள் விளக்கம் சொல்கிறது தான் சரியாக இருக்கும். சொல்லுங்கள் மேடம், எப்படி இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. இந்த மாதிரி என் பொண்ணு பையனுக்கோ யாருக்கோ பொண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு வரன் வந்திருக்கு, நாங்கள் பார்க்கணும். எங்கள் பொண்ணும் டிவோர்ஸின்னு வரும். ஒரு சில சமயம் பொண்ணு டிவோர்ஸியாக இருக்காது, ஃபர்ஸ்ட் மேரேஜாக இருக்கும். பையன் டிவோர்ஸ் பண்ண பையன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட முதல் கேள்வி கேட்குறதே என்னென்னா, ஏன்னா அவங்க பணத்தை கொடுத்து நம்மக்கிட்ட சர்வீஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட சொல்லுவேன், டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களான்னு கேட்பேன். அவங்க வாங்கிட்டேன்னு சொன்னாங்கன்னு வாங்க ஒருத்தர். ஒரு சிலருக்கு அதனுடைய நாலேஜே இருக்காது. அது கொடுத்துருவாங்களாம், ஜட்ஜ்மெண்ட் இன்னும் 10 நாளில் வந்துருமா, இதெல்லாம் நாங்கள் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கல்யாணம் பண்ணிடலாம் அடுத்த முகூர்த்தத்தில்னு இருக்கோம் அப்படின்வாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், டிவோர்ஸ் பேப்பர் வாங்கிட்டாங்களாமான்னு கேட்பேன். இல்லை அப்படின்வாங்க. திரும்பவும் கேட்பேன், அந்த காப்பி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, அது வந்தோடனே வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் கேஸை பார்க்கலான்னா. இல்லை பரவாயில்ல, பொண்ணுக்கு வயசாகிட்டே போகுது, நீங்கள் முதல்ல பாருங்கள் அந்த பையனை, பேப்பர்ஸ் வந்த பிறகு உங்களுக்கு தரேன்னுவாங்க. நான் அவங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன், எனக்கு நீங்கள் பே பண்ணி இந்த சர்வீஸ் எடுக்கிறீங்க, டிவோர்ஸ் ஆகலை அப்படின்னா பேப்பர் கையில் வந்தால் மட்டும்தான், கோர்ட் பேப்பர் டிவோர்ஸ் பேப்பர் கையில் வந்தால் மட்டும்தான் டிவோர்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அது இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய அந்த கல்யாணத்துக்கான ப்ரொசீடிங்ஸ் எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதையும் மீறி என்கிட்ட ஒரு பேரண்ட் என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கு இது ஃபஸ்ட் மேரேஜு, பையன் எங்கேயோ மீட் பண்ணியிருக்காங்க, ஃப்ளைட்டில் போகும்போது மீட் பண்ணியிருக்காங்க, அந்த பையன் டிவோர்ஸ் வந்துரும்னு சொல்லியிருக்கான், அடுத்த மாதம் டிவோர்ஸ் வந்துரும்னு சொல்லியிருக்கான், நாங்கள் வரக்கூடிய மாதத்தில் இருக்கிற திருமண நாள் ஒன்று டேட்டை சொல்லி இந்த நாளில் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இருக்கோம். ஏன்னா எங்கள் பொண்ணுக்கும் 28 வயசு ஆகுது, எங்களுக்கும் வயசாகுது, ஏன்னா அவங்களுக்கும் வயசாகுது இல்லையா, 60 65 வரும்போது அவங்களும் ஒரு பொறுப்புகளை கடமைகளை முடிக்கணுங்கிற அந்த ஒரு ஏர்ஜ் அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. நான் அப்போ அவங்ககிட்ட பொறுமையாக சொல்கிறேன், ஏன்னா நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலி, சொல்கிறேன், ஏன் நீங்கள் இவ்வளோ அர்ஜென்ட் பண்ணுறீங்க, இன்னும் 15 நாள் தானே இருக்குது, டிவோர்ஸ் பேப்பர்ஸ் வரட்டும். ஒரு சில சமயம் கோர்ட்டில் கேஸ் கூட தள்ளி போடுவாங்க. இன்றைக்கி 10ஆம் தேதி நடக்கிறதுக்கு திரும்ப 15ஆம் தேதி போகலாம், 20ஆம் தேதியும் போகலாம்.
அந்த மாதிரிலாம் இருக்குமா, நம்ம டிவோர்ஸ் பேப்பர் வந்துடட்டும் அப்படின்னா, இல்லை அதுக்கெலாம் டைம் இல்லைங்க, நம்ம பார்த்துருவோன்னா, நீங்கள் எனக்கு பேமெண்ட் கொடுக்குறீங்க, அது வீணாகிடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேம்மா அப்படின்னா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக டிவோர்ஸ் ஆயிரும், நீங்கள் இது பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்றாங்க. போன வாரம் கூப்பிட்றாங்க, அந்த பையனுக்கு டிவோர்ஸ் கிராண்ட் ஆகலை, நான் வாழ்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு உங்கள்கிட்ட அதுக்கு முன்னாடி மாதம் அவங்களுக்கு ரொம்ப அவசரமாக தேவைப்படுது. அதாவது நான் அப்பயும் அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், இன்னும்மா டிவோர்ஸ் பேப்பர் வந்து நம்ம ஒரு மாதத்தில் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு. அவங்க கேட்கவே இல்லை. இப்போது என்னென்னா வெல் எஜுகேட்டட் பீப்புள் இது என்னென்னு அவங்ககிட்ட அப்புறம் நான் கேட்குறேன், ஏமா இவ்வளோ அர்ஜென்ட் பண்ணிங்கன்னா, ஏங்க என் பொண்ணு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க, அந்த பையனை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேங்குது, இல்லைன்னா நான் ஏதாவது பண்ணிக்குவேங்குது, அதனால தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா. அப்போது இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் புலப்படுதுன்னா, குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ, அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் 3வது படிக்கும்போது ஒரு ரிப்பன் கேட்டேன், ஒயிட் கலர் ரிப்பன், ஸ்கூல் ட்ரில்லுக்கு, ஒரு ஃபேன்சிக்காகலாம் இல்லை, வேணும், அது என்னோடது பழசாக இருக்குது புதுசுன்னா, அது அன்றைக்கி அது 4 நாள் தான் அதனுடைய விலை. அது எதுக்கு உனக்கு இருக்கிறது, நல்லா துவைச்சி நீட்டாக துவைச்சி ப்ளூ போட்டுக்கோ. இல்லை அப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கே அப்படி இருந்தப்போ நமக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு வந்து குழந்தைகள் என்ன கேட்குறாங்களோ, நான் நிறைய வெளியில் போகும்போது பார்ப்பேன், ஓன்னு கத்துது குழந்தை உட்காந்துக்கிட்டு, கத்திட்டு உடனே அவங்க போய் அது கேட்டதை வாங்கி கொடுத்தோன்னா ஆன்னு திறந்த கப்புன்னு முடிக்குது, வந்துருச்சு பொருள். ஸோ இவங்க பாசாங்கழுகை தான், நம்ம கத்துனா இவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ இதே ஆட்டிடியூடியோடையே வளரக்கூடிய குழந்தை பெருசானாலும் நம்ம சொல்கிறத அம்மா அப்பா வந்து செஞ்சு கொடுப்பாங்க நமக்கு அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் இந்த வேலையை பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கும் 28 வயசு ஆயிடுச்சு, ஒன்றும் தெரியாத வயசுலாம் சொல்ல முடியாது. நான்லாம் 28 வயசில் எனக்கு வந்து 2 குழந்தைங்க பிறந்தாச்சு. ஸோ அந்த அறிவு வந்து பிள்ளைங்களுக்கு இல்லைன்னு இல்லை, அதான் இவங்க வந்து அந்த மாதிரியே வந்து கஷ்டப்படாமல் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம குழந்தைகளை வளர்க்குறது மிகவும் தப்பு. அதனுடைய பிரச்சனைகளை பேரண்ட்ஸ் இப்போ அனுபவிக்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் ஆகுது, குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது சொல்லி இப்போ ஒரு பொருளை கேட்குறாங்கன்னா உடனே வாங்கி கொடுக்காதீங்க, அதுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுங்க, டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா இல்லை இது உனக்கு தேவையில்லாத பொருள், ஓகே இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ அவருக்கு டைவர்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நான் தான் சொன்னேன், அம்மா நான் அப்பயே சொன்னேனே உங்ககிட்ட, டிவோர்ஸ் வாங்கின பிறகு நம்ம வந்து பார்க்கலாமேன்னு சொல்லி சொன்னோமே, நீங்கள் வந்து அந்த மாதிரி அர்ஜென்ட் இல்லை நம்ம பண்ணியே ஆகணும்னு சொன்னீங்க, பாருங்கள் இப்போ என்ன இப்போ கேட்குறாங்க என்ன பண்ணட்டோன்னு கேட்குறாங்க. இப்போ நான் சொன்னேன், அந்த பொண்ணு நீ வந்து டிவோர்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுத்துறாது, ஒன்று இவங்க பார்க்குறது தெரிஞ்சிருக்குதோ, நிறைய கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் தான் அப்ளை பண்ணுவாங்க, மியூச்சுவல் முடிய போகிற நேரத்தில் வந்து நான் வந்து சேர்ந்து வாழ்கிறேன்னு வந்துடுவாங்க. ஓகே. ஸோ அதனால் இந்த மியூச்சுவல் கொடுக்குறேன்னு சொல்கிறத நம்பி கோர்ட்டில் டிவோர்ஸ் தான் 10 நாளில் கொடுத்துருவாங்க, 1 மாதத்தில் கொடுத்துருவாங்கன்றத சொல்லி எல்லாம் நீங்கள் வரனை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகே. இந்த டிவோர்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு இப்போ எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க மேடம்? ஒரு டைவர்ஸ் இஸ் ஃபைன், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 1 நாள் 2 நாள் ஆரம்பத்திலே என்கிட்ட கேட்டீங்க, அதனால் இந்த கேள்வி உங்களுக்கு. இல்லை நான் 3வது டைவர்ஸ் ஆகி 4வதுக்கெலாம் பார்த்துருக்கேன். ஓகே. இது வந்து பிடிக்கல, இப்போ நம்ம வந்து பெரியவங்க அன்றைக்கி என்ன ரீசன் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன ரீசனை முன் வைக்கிறாங்க, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும்? சிம்பிளாக வந்து சின்ன சின்ன சண்டைகளுக்கு, சின்ன சின்ன அல்பத்தனமான சண்டைகளாக இருக்கும், ஆனாலும் வந்து அது அவங்க பெரிதுபடுத்தி, அதாவது இப்போ என்னடான்னா பெண்ணியம் பேசி நம்ம வந்து வந்துட்ருக்கோம். ஆனால் நம்ம வந்து பெண்கள் முன்னேறணுங்கிறதுக்காக பெண்ணியம் பேச ஆரம்பித்தோம். இப்போ என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அது பெண்ணியத்துக்கு உகந்த ஒரு சப்ஜெக்டாக என்னன்னு கூட நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு முன்னாடி வந்து ஆண்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதை பெண்கள் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. ஒரு தனியார் நிகழ்ச்சியில் கூட ஒரு எழுத்தாளர் நினைக்கிறேன், அவங்க சொல்லுவாங்க, இப்போ இந்த காலத்தில் ஆண்கள் தான் பாவம். ஆமாம், கரெக்ட். ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட கேஸ் வர்றதுனால நான் இதை கேட்குறேன், ஒரு டிடெக்டிவாக அவங்க சொல்கிறத நீங்கள் எந்த அளவுக்கு சரின்னு நினைக்கிறீங்க? அதான் என்னென்னா, இப்போது பெண்கள் வந்து நாங்கள் பண்ணுறது சரி, நாங்கள் வந்து இப்படி தான் இருப்போம்,
அது சரியோ தவறோ, ஒரு 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 நேரம் சரியாக இருக்கலாம். எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பெண்களை குற்றம் கூற முடியாது. எல்லா இடத்துலையுமே தான் சொல்கிறது தான் சரி, தான் சொல்கிறத கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடை இப்போ கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண் வேலைக்கு போயிட்டு வந்தான்னா ஆண்கிட்ட வந்து பணத்தை கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து இவங்க ஈக்குவல்னு சொல்லிட்டு பையனுடைய பேங்க் பேலன்ஸ் ஷீட், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியணுன்றாங்க. அப்போ அதே இது இவங்களும் கொடுக்கணும்ல. ஆனால் இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டுங்கிறத போய் மியூச்சுவலாக டைவர்ஸ் தான் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், மியூச்சுவல் டைவர்ஸ் வந்து ஓகே, அது வந்து 6 மாதத்துல முடிஞ்சிச்சுன்னா ஓகே. பட் அந்த முடிகிற நேரத்தில் எதையாவது குட்டையை குழப்பி விட்டு திரும்பியும் வந்து கேஸ் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, இப்போ ஒரு கடந்த வருஷம்னு நினைக்கிறேன், ஒருத்தர் வந்து தன் மனைவி மேலேயும் அவங்க வீட்டார் மேலேயும் எழுதி வச்சுட்டு சூசைடே பண்ணிக்கிட்டார். ஏன்னா அவங்க போட்ட லிஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. இவங்களோட டிமாண்ட்ஸ் என்னவா இருக்குது மேடம்? ஏன்னா முன்னாடி வரதட்சணை கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு டிமாண்ட்ஸ் இருந்து நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு கடந்த காலத்தில். இப்போ இது மாதிரியான விஷயங்கள் வந்து அதாவது வரதட்சணை வாங்குறது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அது நிற்கவும் இல்லை, அது அது ஒரு ஒரு லைன் போயிட்டு இருக்குது. இன்னொரு லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து நான் சொல்கிறது சரி, நீ வந்து என்னுடைய வழிக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு, அதாவது சரி சமம்னு சொல்கிறது இங்கே நடக்கலை. இது ஆண் முன்ன என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆண் ஆதிக்கத்தில் ஆண் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ பெண்கள் இப்போ அதை பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, எந்த ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் ரொம்ப ஹியூஜாக இருந்துச்சு, இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டா, இதுக்கு வந்து நிற்கிறாங்களேன்னு உங்களுக்கு ஒன்று இருந்திருக்கும்ல? இது ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லணுன்னா இந்த பணம் தான் மெயினாக ஆகுது. இன்னொன்று வந்து நான் எந்த நேரம் வேணாலும் வெளியே போவேன், எங்கே வேணாலும் போவேன், நான் பப்புக்கு போவேன், பாருக்கு போவேன், இதெல்லாம் தான் மெயின் கம்ப்ளைண்ட்ஸ். அதை வந்து அவர் கொஸ்டின் பண்ணுறாருங்கிற. ஆமாம், ஓகே, அது கொஸ்டின் பண்ணக்கூடாதுங்கிறது பெண்களுடைய வாதமாகவும் இருக்குது. நான் எங்கே வேணால் போவேன் வருவேன், என்னை ஏன் சந்தேகப்படுறான் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஆண்களோட குமுறல்னு இதில் ஏதாச்சும் இருக்கா மேடம்? அவங்க சொல்கிறது ஆண் பாவம்னு ஒரு படம் வந்துச்சு தம்பி. ஆண் பாவம் பொல்லாததா? இல்லை இல்லை, ஆண் பாவம் புதுசாக ஒரு படம் வந்திருக்கு. ஆமாம், ஆண் பாவம் பொல்லாதது தான் அது பேர். அப்படியா? ஆண் பாவம் அந்த படம் அன்றைக்கி நான் பார்த்தேன். அதில் வந்து அவங்க எப்படி வந்து அது அதாவது என்னென்னா ஒரு வரும்போதே ஒரு கனவோடு வர்றாங்க இவங்க பெண்கள், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு. அது வந்து வாழ்க்கை முறைக்கு சரி வராது. அதில் அந்த படத்திலே காமிப்பாங்க, ஒரு பெண்ணியம் பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு காஃபி, இவங்க போய் அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போவாங்க, அவங்க வந்து காஃபி கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்போ அந்த அம்மா வந்து வந்து உட்காந்தது, நீங்கள் என்ன இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு இந்த பொண்ணு கேட்பா. இதையெல்லாம் யார் பண்ணக்கூடாதுன்னு யார் சொன்னா உங்களுக்கு அப்படின்வாங்க. இது ஒரு பரஸ்பரமான ஒரு விஷயம். பெண்கள் ஏன் இந்த இது வந்து இயற்கையிலே பெண்கள் வந்து இரக்க குணமுடையவர்கள், மற்றவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி உண்டு. இன்னொன்று வந்து மல்டி டாஸ்கிங் விமனால் தான் முடியும். அந்த மல்டி டாஸ்கிங் வேலையை பண்ணுறதுனால தான் நம்ம வந்து கிச்சன் தான் என்னுடைய கிங்டம் மாதிரி, கிச்சனை எந்த பொண்ணும் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி இருந்த காலம் போய் கிச்சன் வேலையே எனக்கு தெரியாது, காய்கறினா என்னென்னு தெரியாதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ. ஓகே ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளமாக வருது. அதாவது பெண்களுக்கு வந்து பெண்ணியம்னு எனக்கு சுதந்திரம் வேணும் கேட்டு வந்துட்டாங்க. பட் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பெரியவங்க பெரிய ஆளுங்க எல்லாரும், நம்ம சினி ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கம்பெனி சிஇஓவாக இருக்கட்டும், போலீஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சமைக்கிறதே இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்படி தான் இருக்காங்க, இவங்கெல்லாம் இப்படி தான் இருக்கிறாங்க, ஒரு பிம்பம் இவங்களே க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் இங்கே கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது. நமக்கு வேணுங்கிறது, எனக்கு என்ன பிடிக்குதோ அதையாவது நான் சமைச்சு சாப்பிடுவேன் தானே. கண்டிப்பாக. ஆனால் என்ன நினைக்கிறாங்க, தனக்கு யாராவது சேவை செய்யணும், பெண்கள் செய்து கொண்டிருந்த வேலை அப்படின்னு சொல்லி அச்சிடப்பட்டவைகள் எல்லாம் இப்போ ஆண்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. இல்லையே நீ செய்யலையா, இருக்கவே இருக்குது ஸ்விக்கி அண்ணாவுக்கு போடுங்க, ஸ்விக்கி அண்ணா கொண்டாந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. பிரச்சனை இப்படி தான், அது சின்ன பிரச்சனை, இது பெரிய பிரச்சனையே கிடையாது, இதில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஓகே, அதை விட அந்த ஈகோ வந்து டைவர்ஸில் வந்து கொண்டு முடிப்போம். ஆமாம். ஓகே மேடம், பார்த்துக்கிட்டு இருக்க பலருக்கும் இது வந்து இதுவுமே ஒரு விழிப்புணர்வு வீடியோன்னு தான் நான் நினைக்கிறேன்.
பல பேருக்கு பல புரிதல்கள் இது மூலமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களோட நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் நன்றி மேடம்.